ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி. ஓகேங்களா, டிசைன் ஆஃப் ஆர்சிசி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் இட் இஸ் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம முடித்தோமோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சப்ஜெக்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதாவது இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏஐக்கு பார்த்தோம், பார்ட் 1 வீடியோ பார்த்தோம், பார்ட் 2 வீடியோ பார்த்தோம், ப்ளஸ் அதனுடைய மாரத்தான் கான்செப்ட்லாம் என்னென்னு பார்த்தோம். அதேமாதிரி ஜேடிஓ நம்ம பார்த்தோம். ஜேடிஓக்கு இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் இருக்குது. சரிங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஓவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலில் ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த வாரம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சிலபஸ் டாபிக் 1 மார்க் கொஸ்டின்ஸும் அதில் வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஃபுல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னாவே போதும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, பேசிக் கான்செப்டில் இருந்து இது வரலும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே A to Z எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத அதில் எழுதி வச்சிருப்போம். சரிங்களா, மீன்ஸ் ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு the compression strength of the cube is equal to 1.25 times of cylinder. ஓகேங்களா, ஃபுல்லாக A to Z எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் 0.0035. ஓகேங்களா, ஆஸ் இட் இஸ் சிலபஸ் படி ஃபண்டமெண்டல் நம்ம படிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய லிமிட் செட் மெத்தட், டிசைன் ஆஃப் மெத்தட்ஸ், லிமிட் செட் மெத்தட், அல்டிமேட் மெத்தட் அண்டு லிமிட் செட் மெத்தட் அண்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிறோம். சரிங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகேங்களா, ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒரு 8லேருந்து 10 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் சிவில் இன்ஜினியர் கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய ஒரு டாபிக் இது. ஓகேங்களா, கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கார்பரேஷன் TNWS எழுதுனீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சம் வேகன்சி மீன்ஸ் ஒரு 2100 வேகன்சி பக்கமாக மறுபடியும் இருக்குது. டிப்ளமோ ப்ளஸ் சிவில், ஓகே, டிப்ளமோ ப்ளஸ் BE சிவில் ரெண்டுக்கும் வேகன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது பேசியிருக்காங்க. பட் எந்த அளவு இன்னும் வருமா வராதா அப்படின்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி சில பேருக்கு இன்னும் போஸ்டிங்கே போடாமல் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் காமன். ஓகேங்களா, டிஎன்பிசி ஏஐக்கு ஒரு சிலபஸ்ஸு, ஜேடிஓக்கு ஒரு சிலபஸ்ஸு, ப்ளஸ் டிஆர்பிக்கு ஒரு சிலபஸ்ஸு, கேட்டுக்கு ஒரு சிலபஸ், ஐஇஸ்க்கு ஒரு சிலபஸ் இல்லை. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்டும் இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ். இந்த நோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் நான் ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஷேர் பண்ண மாட்டேன், ஒரு 5-6 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா, இது ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி டாபிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் செட் மெத்தட் அண்டு அல்டிமேட் மெத்தட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் பீம், ஸ்லாப், அடுத்து ஃபுட்டிங், இந்த 5 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நோட்ஸ் வந்து ஒரு பல்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இல்லை இது வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாங்களா? ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி. ஓகேங்களா, எஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நம்ம படிக்கணும். இந்த ஆர்சிசினா என்ன, ஸோ அதோட ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்கும். ஓகேங்களா, பிசிசினா என்ன, ஆர்சிசினா என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் ஒருத்தர் இப்போ தான் படிக்கிறாரு, ஆர்சிசினா என்னன்னு இப்போ தான் படிக்க போகிறாரு அப்படின்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, படித்து முடிச்சுட்டேன், நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்களுக்கும் இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றதும் நான் அதை எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா, எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஆர்சிசி. ஃபர்ஸ்ட் ஆர்சிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட், சாண்ட் அண்டு அக்ரிகேட் ப்ளஸ் ஸ்டீல் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் ஸ்டீல் எந்த ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக நாமினல் மிக்ஸு. ஓகேங்களா, இது வந்து நாமினல் மிக்ஸ். நாமினல் மிக்ஸ் என்ன ப்ரொப்போர்ஷனில் இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, நாமினல் மிக்ஸ்னா அப் டு M20 வரும். நம்ம இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா, M20 வருது நமக்கு வந்து நாமினல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் நீங்கள் எழுதுறீங்க. அப்போ 1:1.5:3 அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, அப்போ 1 இது வந்து N, இது வந்து 2N வந்துருச்சுங்களா? எஸ். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும் நாமினல் மிக்ஸ். ஓகேங்களா, ஜென்ரலாக திஸ் இஸ் ஆர்சிசி. ஸோ ஆர்சிசி மீன்ஸ் இட்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் சிமெண்ட், சாண்ட், aggregate and steel reinforcement embedded into the concrete அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் பிசிசி. ஓகேங்களா, ஜென்ரலாக இப்போ தான் நான் ஒரு
ஃப்ரெஷர் இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ஜென்ரலாக கேட்கலாம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிசி அண்ட் ஆர்சிசி கேட்கலாம். இஸ் வித் ஸ்டீல் வித்தவுட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறேன், அப்படி கூட சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் சார் பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் இஸ் மிக்ஸ் ஆஃப் சிமெண்ட் சாண்ட் அண்ட் coarse aggregate only. Okay, without steel reinforcement. With steel reinforcement, it is RCC. Generally, this proportion is 1:n:2n. அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். For the nominal mix அப்படின்னு சொல்லி. Okay, the plain cement concrete வித்தவுட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வித்தியாசம் தான், வித்தவுட் ஸ்டீல் ப்ரொபோர்ஷனலாக நமக்கு வந்து சேம் தான். ஓகேங்களா. அப்போ ஸ்டீலோட கிரேடில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகேங்களா. ஈல்டு ஸ்ட்ரென்த்னா நமக்கு என்ன, ஓகேங்களா, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னா என்ன, ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிச்சாச்சு. ஓகேங்களா. எஸ் 415 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 500 டி. ஓகேங்களா. 550 டி, 550 XD அப்படின்றோம். ஸோ இந்த எஸ்டினா என்ன, டினா என்ன, எக்ஸ்டினா என்ன, இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேங்களா. எஸ் எஸ்டி அப்படின்றது சூப்பர் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஃபார் இயர் சூப்பர், டி ஃபார் இயர் டக்டிலிட்டி, சூப்பர் டக்டிலிட்டி, டி ஃபார் இயர் ஜெனரலா டக்டிலிட்டி, எக்ஸ்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா டக்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன கிரேட் இருக்குன்னு. பட் நம்ம IS 456 படி 2000 பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரேட் ஆஃப் ஸ்டீல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸ்யூ லிமிட்டாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிரேட் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. லென்த் ஆஃப் தி ராட் அவைலபிலிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின்பா. ஜென்ரலா ஓகே, வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ராட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 12 மீட்டர். ஓகேங்களா. அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு, ஓகேங்களா, அப் டு 25 mm டயாமீட்டர், 25 mm வரலும் சார் 25 mm டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மீட்டர் அவைலபிள். ஓகேங்களா. 25 mm டயாமீட்டர் ஆஃப் ராட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் அவைலபிள். ஓகேங்களா. எஸ் இப்போ மோர் தென் 25 mm டயாமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 6 மீட்டர் தான் அவைலபிள். என்ன ரீசன் அப்படின்னா அதை கட் பண்ணிடுவோம், ரெண்டாக கட் பண்ணணும். 12 மீட்டர் அவைலபிள் இருக்குது, பட் நமக்கு வந்து லோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா 6 மீட்டர் நமக்கு கட் பண்ணி எடுத்துடும். இல்லையா நமக்கு என்ன பெரிய ட்ரைலரில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. 12 மீட்டர் ராடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரைலர் எடுத்துகிட்டு வரணும். சின்ன வண்டியை எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம், சரிங்களா, இது காஸ்ட் ஓவர் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் கட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த மோர் தென் 25 mm டயாமீட்டர் ராடை வந்து நம்ம இப்படி பெண்ட் பண்ணும்போது, பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பைண்ட் பண்ணி இப்போ வண்டியில் ஏற்றின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு நாட்ச் ஃபார்ம் ஆகிடும். நாட்ச் தெரியும் இல்லைங்களா. எஸ் இட் வில் மேக் சம் டக்டிலிட்டி. இந்த இடத்துல டயாமீட்டர் வந்து 30 டிகிரிஸ் ஆகும். அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, ஓகே எனக்கு 8 மீட்டர் காலம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ராடை பெண்ட் பண்ணுவீங்களா. பெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். சரிங்களா. சம் நாட்ச் பாயிண்ட், வீக் பாயிண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் 25 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 mm டயாமீட்டர், மோர் தென் 25 mm டயாமீட்டருக்கு 6 மீட்டர் அவைலபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூ டு நாட்ச் ஃபெயிலியர் ஃபார்மேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைட், ஓகேங்களா, ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். டயாமீட்டர் ஆஃப் தி ராட் அவைலபிள் பாருங்கள். 6 mm, 8 mm, 10 mm, 12 mm. 6 mm வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸில் கிடையாது, பிளைன் பார்ஸில் படித்தது. ஓகேங்களா. எஸ் 6 mm, 8 mm, 10 mm, 12 mm, 16 mm, 25 mm, 32 mm, 36 mm, 40 mm, 45 mm, 55 mm நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் ராட் வந்து நமக்கு அவைலபிலிட்டி. இது ஜென்ரல். ஓகேங்களா. எஸ் ஸோ இப்போ இந்த இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஓகே ராட் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா. the rod cross section outer rim. ஓகேங்களா. outer rim is hard. ஓகேங்களா. outer rim is hard. TMT ராட் கூட வச்சுக்கோங்க. TMT என்ன ஒரு டைம் ஒரு விஷயம் கேட்பாங்க. ஓகேங்களா. தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட், ஓகேங்களா, பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. outer rim is hard. internal core, ஓகே, internal ferrite core is soft அப்படின்னு சொல்லுவாங்க. internal core is soft. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் 1 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா. டிஎம்டி ராட் அப்படின்னு, டிஎம்டினா என்ன அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா. அவுட்டர் ரிம் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். இன்டர்னல் ஃபெரைட் அப்படி, கோர் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ் இப்போ காங்கிரீட் கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா. அப்போ காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3 types. One is for ordinary concrete, another one is the standard concrete, another one is the high strength concrete. It is classified for 3 types அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ் 3 types நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆர்டினரி காங்கிரீட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது. ஆர்டினரி காங்கிரீட் ஸ்டார்ட் ஃப்ரம் M20 to M20 இஸ் த ஆர்டினரி காங்கிரீட் மிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நாமினல் மிக்ஸ் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா. எஸ் ஆர்டினரி காங்கிரீட். ஸ்டாண்டர்டு காங்கிரீட் ஸ்டார்ட் ஃப்ரம் M25 to 55. இங்கேயும் 5 இங்கேயும் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 ஆரம்பிச்சு 55 முடியுது. 25 55 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ் நியூ கோட் புக் வந்திருக்கலாம். சரிங்களா. அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா. IS 456 2000 அது போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா. M25 M55. சரிங்களா. ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் M60 M80. ஓகேங்களா. இங்கேயும் 0 இங்கேயும் 0, 60 80. ஓகேங்களா. M60 அண்ட் M80 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 2 கிரேட் ஆஃப் காங்கிரீட் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால் டிசைன் மிக்ஸ் நான் போவேன். ஓகேங்களா. M20 நம்ம டிசைன் மிக்ஸ் போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இருக்குது 3.5. M25க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இருக்குது. சரிங்களா.
ஸோ அதனால் ஜென்ரலாக நம்ம நாமினல் மிக்ஸ் தான் நமக்கு இதுக்கு நம்ம போகிறோம் ஓகேங்களா எஸ் அப் டு M20 அப்போ ஸ்டாண்டர்டுக்கு வாங்கிட்டோம்னா M25 to M55 ஹை ஸ்ட்ரென்த்துக்கு வாங்கிட்டோம்னா M60 to M80 அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ரெண்டு எப்படி டிசைன் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் மிக்ஸ் IS 10226 to 2009 படி நம்ம வந்து அதை டிசைன் மிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IS 456 2000 தான் இதனுடைய நமக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இதில் வந்து கம்பல்சரி ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அப்போ ஆர்டினரி காங்கிரீட்னா என்ன ஓகேங்களா ஸ்டாண்டர்டு காங்கிரீட்னா என்ன ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்னா என்ன the strength fall between இப்படி கூட சொல்லுங்க as per code of IS 456 the strength fall between M25 to M55 that grade of concrete is known as standard concrete the strength fall between M60 to M80 as per code of IS 456 is known as high strength concrete. Ordinary concrete is a nominal mixed design of this concrete M10 to M6 M10 to M20 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்பேரிஷன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்னன்னு நம்ம பார்ப்போம் கியூப் ஸ்ட்ரென்த்னா என்ன ஓகேங்களா சிலிண்டர் ஸ்ட்ரென்த்னா எல்லாமே நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் சும்மா அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்ட்ரென்த் கம்பேரிஷன் இப்போ ஸ்ட்ரென்த்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ ஒரு கியூப் ஸ்ட்ரென்த்தை ஒரு கியூப் ஸ்ட்ரென்த்தை சிலிண்டர் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணுறோம் கியூப் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் கம்பேர்ட் டு சிலிண்டர் ஸ்ட்ரென்த் என்னங்க ரீசன் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டாலும் சரி பர்சனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1008 கேள்வி 1008 பதில் சொல்லிக்கலாம் சைஸ் ஆஃப் தி எஃபெக்ட் ஒன்று சொல்லலாம் ஸ்லெண்டர் ரேஷியோ நம்ம சொல்லலாம் ஓகேங்களா பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் 300 ஹைட் பிகாஸ் திஸ் 300 திஸ் 150 mm ஓகே டயாமீட்டர் த சேம் ஓகேங்களா அப்போ இதனோட ஸ்லெண்டர் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனோட ஸ்ட்ரெஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் சொல்லலாம் பட் ட்ரூலி ஓகேங்களா ட்ரூலாக வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the friction between the machine plate and specimen is 0 அப்படின்னு நான் சொல்கிறேன் ரீசன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் லோடு அப்ளை பண்ணுறீங்களா இப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்போது இந்த லோடு வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்போ பாருங்கள் இதுவும் லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்போ நமக்கு கான்டாக்ட் பாருங்கள் இந்த லோடு கான்டாக்ட் இஸ் 100% ஹியர் கரெக்டாக எஸ் 100% அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மோர் கியூப் ஸ்ட்ரென்த்துக்கு சரிங்களா அப்போ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தான் நமக்கு என்ன இருக்கும் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் இதை பாருங்கள் இதில் பாதி இங்கே கொஞ்சம் பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம ஃபெயிலியர் ஆகும்போது இப்படி தான் நமக்கு அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸே கிடையாது நாட் அஃபெக்டட் பை தி ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு நம்ம நாட் அஃபெக்டட் பை தி ஃப்ரிக்ஷனல் ஏரியா அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம் the friction between the machine plate and the specimen is 0 that is the main reason note பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒன் மார்க் क्वेश्चन கேட்டாங்களா இதுதான் நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணணும் the cube strength is equal to 1.25 times of the cylinder strength the general cube size is 150 mm 150 mm 150 mm cube and the cylinder size is 150 mm length is the 300 mm ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन ஓகேங்களா the cylinder strength is equal to 0.8 times of the cube strength அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா இதுல நிறைய இருக்குப்பா சரிங்களா இது மட்டும் பேசிக் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இதோட ஸ்ட்ரென்த்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இருக்கு ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் क्वेश्चन என்ன அப்படினா the 100 mm cube strength more compared to 150 mm cube strength ஒன் மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க the 100 mm cube strength is dash compared to 150 mm cube strength more அவ்வளவுதான் ஆன்சர் ஓகே more less equal to நான் this one கொடுத்துறோம் more what is the reason one compaction energy சரிங்களா எனக்கு 150 mm தான் cube size அதே தான் நீங்க சொல்றீங்க இப்போ நான் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 mm மாத்திட்டேன் சரிங்களா 100 mm மாத்திட்டேன் அப்ப அதே என்ன பண்றீங்க அதே 3 லேயர் தான் ஃபில் பண்றீங்க அதே 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் தான் ஃபில் பண்றீங்க வாட் அபௌட் வால்யூம் எனர்ஜி per வால்யூம் எதுக்கு அதிகம் எனர்ஜி per வால்யூம் இஸ் மோர் கம்பேர்ட் டு 100 mm கியூப் சரிங்களா ஏன்னா இது எனர்ஜி டிவைடட் பை 150 கியூப் சரிங்களா இன்னொரு சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி சரிங்களா இது டிவைடட் பை 100 கியூப் அப்போ எதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் எனர்ஜி per வால்யூம் இதுக்கு தான் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இது 150 கியூப் இது வந்து 100 கியூப் சரிங்களா அப்போ எனர்ஜி per யூனிட் வால்யூம் இஸ் மோர் கம்பேர்ட் டு 150 mm கியூப் தட்ஸ் வை the 100 mm கியூப் இஸ் மோர் ஸ்ட்ரென்த் கம்பேர்ட் டு தி 150 mm கியூப் ஓகேங்களா பிகாஸ் ஆஃப் திஸ் காம்பாக்ஷன் எனர்ஜி 1 பெட்டர் ஹோமோஜினியஸ் எஃபெக்ட் இதுக்கு யாரு காரணம் நல்லா காம்பாக்ஷன் பண்ணிடுறீங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் நல்லா போய் எல்லாம் ஹோமோஜினியஸாக மாறிடுவாங்க அதான் ரீசன் ஓகேங்களா அதே சேம் 3 லேயராக ஃபில் பண்ணுறீங்க 25 நம்பர் ஆஃப் பில்லோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन இதே இன்டர்வியூ क्वेश्चन கேட்கலாம் பட் இது ஒன் மார்க் क्वेश्चन ஒரு டைம் ISROல கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन ஓகே எஸ் இது ஒரு நான் ISRO எக்ஸாம் கிளியர் பண்ணல சரிங்க நான் ஒரு 2 டைம்ஸ் எழுதினேன் ஓகே ISRO எக்ஸாம் கிளியர் பண்ணல ஓகே எஸ் ஒரு 60 மார்க் கட் ஆஃப்னா 58ல போறது ஓகேங்களா 65 மார்க் கட் ஆஃப்னா 63ல போறது அந்த டைம் 2 டைம் போயிடுச்சு
ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸோ சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இப்போ வந்துட்டோம்ப்பா சரிங்களா இப்போ சிலிண்டர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஃபைண்டிங் தி இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் இன்டைரக்டா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் லோட் இஸ் ஆக்டிங் அண்டர் தி பெண்டிங் அலாங் த லென்த் அப்படின்னு ஓகேங்களா லோட் இஸ் ஆக்டிங் அண்டர் தி பெண்டிங் ஓகேங்களா எஸ் அது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம படிச்சது இது வந்து இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் லோடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் தி பெண்டிங்ல அலாங் தி லென்த்ல நமக்கு ஆக்ட் ஆகும் லோட் இஸ் ஆக்டிங் அண்டர் தி பெண்டிங் அலாங் தி லென்த் ஆஃப் தி சிலிண்டர் ஸ்பெசிமென் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அதனுடைய ஃபார்முலா ஓகே 2p by dl இந்த 2 எதுக்கு வந்ததுன்னு கேட்டிருந்தோம் 2ன்றது வந்து பாத்தீங்கன்னா வரது கிடையாது அது ஃபார்முலா ஓகேங்களா என்ன ரீசன் சொல்றேன் பாருங்க ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுமா நாமினல் ஸ்ட்ரெஸ் ஓகே ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் நாமினல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் ஓகேங்களா ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் வாட் இஸ் ட்ரூ ஸ்ட்ரெஸ் லோடு டிவைடட் பை ஃபெயிலியர் ஏரியா நம்ம சொல்லுவோம் கரெக்டா இது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் படிச்சிட்டோம் ஓகேங்களா லோடு டிவைடட் பை ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் நான் ஒரு டிஎன்பிசிஐக்கு படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஓகேங்களா ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா நீங்கள் போயிட்டு இந்த மாரத்தான் கிளாஸை பார்க்குறது பார்ட் 1 பார்க்குறது பார்ட் 2 பார்க்குறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% எஃபிஷியன்சி இருக்காது இது வந்து யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் படித்து முடிச்சுட்டேன் நான் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் நான் வந்து பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் ஓகே நான் ஒரு ஆஸ்பிரண்ட் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் 1 பார்ட் 2 மாரத்தான் கிளாஸ் ஓகே நான் வந்து கேட் ஸ்கோர் பண்ணணும் அடுத்து நான் எம்டெக் பண்ணணும் அதர்வைஸ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் சம் பிஎஸ்யூ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா எஸ் லோடு டிவைடட் பை ஃபெயிலியர் ஏரியா திஸ் இஸ் ஃபார் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் அப்படி அப்போ இதோட ஃபெயிலியர் ஏரியா என்னப்பா சிலிண்டர் வந்து ரெண்டாக போயிடுது இந்த இடத்துல சரிங்களா அப்போ நமக்கு என்ன வரும் லோடு வந்து பின்னு வச்சுக்கிறேன் இதனுடைய ஏரியா லோடு அப்ளை ஏரியா நம்ம கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா ஆர் லோடு ஆக்டிங் ஏரியா அப்போ நமக்கு என்ன ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து பை டி இன்டூ எல் லென்த்து ரெண்டா போயிருந்தோம்னா டி டிவைட் பை 2 போடுவோம் அப்போ அந்த 2 தான் மேலே வந்துடுறாரு சரிங்களா எஸ் அப்போ 2p டிவைட் பை dl நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் அந்த 2 வந்ததுக்கான ரீசன் சரிங்களா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சர்க்குலர் இருக்கலாம் ரெண்டு ஏரியா போட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா இதுதான் நமக்கு ரீசன் லோடு டிவைட் பை ஃபெயிலியர் ஏரியா ஓகே எஸ் நெக்ஸ்ட் அதாவது இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகேங்களா எஸ் அதாவது 2p டிவைட் பை 5 இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய டைம் இந்த ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நோட் டவுன் ப்ளீஸ் ஓகே நெக்ஸ்ட் வாங்க யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்கிரீட் இப்போ இந்த கியூப் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறோம் கியூப் ஸ்ட்ரென்த் பற்றி நம்ம பேசல ஓகே சேம் ஆஸ் இட் இஸ் தான் கியூப் ஸ்ட்ரென்த் லோடு டிவைடட் பை அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னது 150 ஸ்கொயர் தான் நமக்கு வந்து கியூப் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா சேம் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே தான் கியூப் டிவைட் பை means load divided by area 150 square okay yes next so இந்த யங்ஸ் மாடுலஸ் ஓகேங்களா அந்த யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைனமிக் மாடுலஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் இருக்கு அண்டர் தி வைப்ரேஷன் அண்டர் தி டைனமிக் ஆக்ஷன் ஓகேங்களா இது வந்து ஸ்டாட்டிக் யங்ஸ் மாடுலஸ் ஓகேங்களா IS 456 கொடுத்துருக்கு நமக்கு ஸ்டாட்டிக் யங்ஸ் மாடுலஸ் இந்த டைனமிக் யங்ஸ் மாடுலஸ்னா என்ன அதை வந்து அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிப்போம் ஓகேங்களா அது நம்ம பார்ப்போம் அது எல்லாமே இருக்குது ஓகேங்களா A to Z ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது உங்களுக்கு சரிங்களா எல்லா கான்செப்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் ஐஏஎஸ்ல கேட்ட கொஷின்ஸு சரிங்களா கேட்டில் கேட்ட கொஷின்ஸு டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸு டிஎன்பிசிஏயில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட நோட்ஸ் இது ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஓகேங்களா ஸோ யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வாட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் நம்ம பேசிக் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் அப்டிஸ்ல படிச்சாச்சு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதான் நம்ம கான்செப்ட் பட் இந்த காங்கிரீட்டோட யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைமும் ஸ்டாட்டிக் லோட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுங்க ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ட்ராப் பண்ணி அதனுடைய ஸ்லோப் வேல்யூ dy by dx ஓகேங்களா மீன்ஸ் dy மீன்ஸ் ஹியர் y வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனாக dy by dx வேல்யூ வச்சு நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே எஸ் ஸோ யங்ஸ் மாடுலஸ் திஸ் வேல்யூஸ் வேரி ஃப்ரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் லிமிட் 5% நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோமோ அதேமாரி இதனுடைய வேல்யூ வந்து 20% ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இப்படி கொடுப்போம் M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட் find out the Young's modulus value with respect of variation னு சொல்லுவாங்க அப்ப plus or minus 20% அப்படிங்கும்போது plus 20 அப்படிங்கும்போது எவ்வளவு நமக்கு வரும் அப்ப 1.2 ல மல்டிப்ளை பண்ணனும் minus 20 அப்ப 0.8 ல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப ஓகேங்களா அப்ப 5000 into root of FCK 25 சரிங்களா அப்ப இத கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ 0.8 ல மல்டிப்ளை பண்ணுங்க 1.2 அப்ப அதோட வேல்யூ இன் பிட்வீன் இந்த வேல்யூ வந்து கரெக்ட் அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேங்களா எஸ்
ஓகே ஃப்ரம் ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே எஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் காங்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ட்ராப் பண்ணுறேன். இட் வில் கம் ஃபார் அண்டர் அப் டு ஆக்சியல் கம்ப்ரெஷன் parabolic, then it will go for straight up to ultimate strain of the concrete 0.0035. ஓகேங்களா? எஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா Young's modulus கண்டுபிடிக்க போறேன். Young's modulus is classified into 3 types. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா initial tangent modulus, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா secant modulus அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். இப்போ initial tangent modulus will start from 0 ல ஸ்டார்ட் ஆகி இந்த கர்வ் அப்படியே டச் பண்ணிட்டே போவாரு. சரிங்களா? இதுக்கு பேர் தான் initial tangent modulus அப்படினா. starting of stress strain curve at 0 axis. ஓகேங்களா? அந்த 0 axis ல ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் a dynamic modulus அப்படினு கூட சொல்லலாம். ஓகேங்களா? dynamic modulus கூட இத நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து resonant frequency test. ஓகேங்களா? இத வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா resonant frequency test அப்படினு சொல்லலாம். இது பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். initial tangent modulus என்ன, dynamic modulus னு சொல்லுவாங்க, resonant frequency test. next one tangent modulus. It will draw from any curve. Okay, it is any curve point in the stress strain curve. It is a line at any point of the curve in stress strain drawing அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? stress strain அது வந்து பாத்தீங்கன்னா tangent modulus அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? எஸ். இதுக்கு வந்து வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நேம்லாம் எதுவும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் secant modulus ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா நம்ம IS 456ல யூஸ் பண்றது நமக்கு இதுதான். the slope connecting point at the stress value of 1/3 or 33.33% அப்படின்றோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் வேல்யூ 33.33% ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீனியர் லைன் அப்படியே நீங்க வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே, இதான் நம்ம secant modulus சொல்லுவோம். ஓகே, அப்போ இதனுடைய இந்த ஸ்லோப் எடுக்கிறீங்க. அப்போ இதனுடைய dy என்ன, இதனுடைய dx என்ன? what is the dy here? dy means here stress, dx means here strain. stress by strain is equal to Young's modulus. ஓகேங்களா? dy by dx is equal to Young's modulus. Young's modulus is equal to stress in concrete by stress in strain in concrete அப்படி நம்ம சொல்றோம். அப்போ Young's modulus equal to டைரக்டா இதெல்லாமே ரிப்பீட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? dy by dx Young's modulus of concrete as per IS 456 2000 படி secant modulus தான் நமக்கு வந்து Young's modulus அப்படினு சொல்றோம். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எங்க கனெக்ட் பண்றீங்க? FCK/3. ஓகேங்களா? Young's modulus IS 456 ஓட Young's modulus என்ன வேல்யூன்னு கேட்பாங்க. 5000 root of FCK. ரெண்டு அந்த Young's modulus கண்டுபிடிக்கிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 33.33% of FCK. ஓகேங்களா? Young's modulus ஓட இன்னொரு நேம் என்ன கேட்பாங்க? secant modulus அப்படி கூட சொல்லலாம். secant modulus or secant modulus இங்க இருப்பாங்க. நீங்க எப்படி வேணா ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 5000 into root of FCK அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन பா. கண்டிப்பா இன்டர்வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन அதுதான். சரிங்களா? TNPSC ஏயிலையும் கேட்டிருப்பாங்க. tangent modulus, Young's modulus. ஓகேங்களா? அடுத்து இனிஷியல் டேஞ்சன்ட் modulus 5000 root of FCK. கீழ 1 2 2 1 3 1 4 1 அப்படி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுல வந்து as per IS 456 okay, as per code of IS 456 which one is the correct Young's modulus கேட்பாங்க. secant modulus is correct. 5000 root of FCK தான் secant modulus. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்படி தான் வந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन. initial tangent modulus also known as dynamic modulus of elasticity, resonant frequency or ultrasonic pulse velocity test நம்ம அத கண்டுபிடிப்போம். சரிங்களா? எஸ். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த நோட்ஸ் நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி 5 சப்ஜெக்ட் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த கிளாஸ் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஓனாக நோட்ஸ் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன விட என்ன ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அது இதில் ஃபார்முலா எழுதி இப்படி நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் 0.7 root of FCK. ஓகேங்களா? ஃபார்முலா MS = சிக்மா பி இன்டு Z முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் தான் என்னுடைய கான்செப்ட். நீங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது நம்ம கிளாஸ் எடுக்கிறதா கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இட் வில் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா ஆஃப் சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் M/I = E/R = sigma B/Y max அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிமினோட சைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 mm square into 500 mm length. ஓகேங்களா? ப்ரிசம் சைஸ் வந்து 100 mm square into 500 mm length. இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन, நோட் பண்ணிச்சுக்கோங்க, கேட்பாங்க. சரிங்களா? 100 mm square and 500 means 100 into 100 into 500. ஓகே, ஆர் 500 into LBH போட்டிங்க அப்படின்னா 500 into 100 into 100. இதே வந்து பார்த்தீங்கன்னா 150 mm அப்படின்னா 700 mm. 700 into 150 into 150. ஓகேங்களா? 700 500 100 150 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ டெஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ட் L/3ல வந்து லோட் அப்ளை பண்ணுறீங்க. என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட்டாக ஒரு இடத்துல வேணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? அப்போ சென்டர் L/3 வந்து பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், அந்த ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 0வா இருக்கும். அடிக்கடி நம்ம அதை பார்த்துருப்போம். சரிங்களா? பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் 0.
இஸ் நோன் ஆஸ் பியூர் பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பார்ட் ஆஃப் L/3 இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த சின்னு வச்சுக்கிறேன். அந்த ஏசி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஏ அண்ட் பி சி பிட்வீன் திஸ் பாயிண்ட் L/3 டிஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் பியூர் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பியூர் பெண்டிங் அப்படிங்கும்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, the simple bending equation, the deflection curve, the constant bending moment. ஓகேங்களா, the curve is known as arc of circle. அந்த இடத்துல நீங்கள் பெரபாலிக் போட்டக்கூடாது. bending moment is constant, is arc of circle. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், அசம்ஷன் இதுதான். ஓகேங்களா, அது கான்ஸ்டன்ட்டாக வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அது நமக்கு அதுதான். ஸோ இது நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் நீட்டாக போட்டிருப்போம். அதனுடைய டிஃப்ளெக்ஷன் கர்வ் வரைஞ்சி, ஓகேங்களா, அதனுடைய டெல்டா குவான்டிட்டி என்ன 2r - டெல்டா போட்டு நமக்கு வேல்யூ நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா, L²/8r அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஓகே, ஸோ அதையும் ஒரு டைம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபார்முலா ஓகே m/e = sigma b is equal m/e = E/r is equal to sigma b/y போட்டிங்க. அப்போ m is equal to sigma b into I/y max. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கோம்ப்பா. m directly proportional to z. அப்போ அந்த zனா என்ன, z அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ், ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I/y max, செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை y max, டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம டிசைனில் பார்ப்போம் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்லாம் என்ன அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ sigma b is equal to 0.7 into root of FCK தான் as per code of IS 456 2000. இதை பற்றி டாலரன்ஸ் புக்கில் எதுவும் அவங்க கொடுக்கல. சரிங்களா, ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ அப்போ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 0.7 into root of FCK, L/3 பெண்டிங் மூமெண்ட் ஆர்க் ஆஃப் பெண்டிங் diagram is constant, deflection curve on the arc of circle, and formula is the 0.7 into root of the FCK. Prism size வந்து பார்த்தீங்கன்னா 100, 500, 150 square, 700. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மார்டர் வேணா இருக்குது, 6 பிரிக்யூட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். சரிங்களா, இது ஜென்ரலாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வேண்டிய விஷயம் வந்து. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கண்டுபிடிக்கிறதும் அது வந்து இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். இது டைரக்டாக டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஜென்ரலி எந்த கிரேடுமே எங்களுக்கு கொடுக்கலப்பா. சரிங்களா, M10 கொடுக்கல, M20 கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது ஜென்ரலி 10 to 15% ஆஃப் கிரேட் ஆஃப் தி காங்கிரீட். ஓகேங்களா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். 10 to 15%. ப்ளீஸ் நோட் டவுன் வித்தவுட் எனி கிரேட். த கொஸ்டின் இஸ் ஆஸ்க். ஓகேங்களா, வித்தவுட் எனி கிரேட் மென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எந்த ஒரு கிரேடும் மென்ஷன் பண்ணல எங்களுக்கு. சரிங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், 10 to 15% போட்டுக்கலாம். எனக்கு கிரேடை மென்ஷன் பண்ணிட்டாங்கப்பா, M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு என்ன அப்படின்னு 10 to 15%, M15 15 to 20%, 20 to 30%, M25 ஓகே மேக்ஸிமம் 30%. ஓகேங்களா, 25 to 30 கூட போட்டுக்கோங்க. பட் வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 30%. ஓகேங்களா, ஏன்னா அங்கே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியலாக என்ன இருக்கும் +5, இனிஷியலாக என்ன இருக்கும் +5, இனிஷியலாக என்ன இருக்கும் +5, அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்போ 10 அப்படின்னா 10 to 15, 20 அப்படின்னா 20 to 25, 15 அப்படின்னா 15 to 20. சரிங்களா, 25 அப்படின்னா மேக்ஸிமம் 30%, 25 to 30 மேக்ஸிமம் 30% அப்படின்றத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஜென்ரலி 10 to இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்கப்பா. ஜென்ரலி த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் 10 to 15%. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ இந்த FCK ஓகேங்களா, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் தான் நமக்கு வந்து FCK அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் பர் டிசைன் படி நம்ம என்ன எடுத்துக்கோம், 2/3 நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா, 0.67 டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓகே அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து 0.67 நம்ம எடுத்துக்கோம். அது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா, அப்போ கம்பேர் பண்ணுறோம். இப்போ FCK ஓகேங்களா, FCKனா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம கீழே படிப்போம். சரிங்களா, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட், ஃப்ளெக்சர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும் 0.7 root of FCK, ஸ்பிளிட் டென்ஷன் ஸ்ட்ரென்த் தெரியும் 2π/dl, டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் தான் 10 to 15%. FCK அப்படின்றது 28 days கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்போ M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட் எடுத்துக்கிறீங்க. சரி, M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட். அப்போ என்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் என்னப்பா உங்களுக்கு 20. அப்போ என்னோட ஃப்ளெக்சர் ஸ்ட்ரென்த் என்னப்பா 0.7 root of FCK. சரிங்களா, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் ஃப்ளெக்சர் ஸ்ட்ரென்த். அடுத்து நமக்கு என்ன இருக்கும் ஸ்பிளிட் டென்ஷன் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, எஸ். டைரக்ட் டென்ஷன் ஸ்ட்ரென்த் 10 to 15 இதுக்குள்ளே ரொம்ப கம்மியாக தான். அப்போ நமக்கு என்ன ஆகும் டைரக்ட் டென்ஷன் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா என்ன அப்படின்னா 28 days compressive strength of the concrete and the test result should not fail or should not fall in the 5% of the strength of the concrete. Characteristic strength na என்னன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். What is characteristic strength? 28 days compressive strength மட்டும் சொல்லக்கூடாது நீங்க. சரிங்களா? The test result
should not fall in the 5% of the actual strength of the concrete should not fall in the 5% of the grade of the concrete or strength of the concrete கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னா என்ன, கேரக்டரிஸ்டிக் லோடுனா என்ன, சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எஸ், கேரக்டரிஸ்டிக் லோடு அடுத்த பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ the 28 days compressive strength of the concrete and the test result should not fall in the falling 5% of the FCK. What is my FCK? 28 days compressive strength of the concrete. ஓகேங்களா? சரி சார், ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் லெபார்ட்டரியில் நம்ம பண்ணலாம். ஏன்னா சைட்டில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. லேபர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஸ்கில்டா அன்ஸ்கில்டா, அவருக்கு மறுபடியும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்பா சாமி அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே ரைட், உன்னுடைய என்ன சொல்றது, உன் கோரிக்கை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண டாலரன்ஸ் கொடுத்துட்றோம், நமக்கு ஒரு 5% டாலரன்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற. அப்போ ஸ்டாண்டர்டு ப்ராப்ளம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கரும் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கரும் போல் இல்லையா? ஓகே, அதோட வேல்யூ மட்டும் தான் இருப்போம். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கரும் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கரும் ட்ரா பண்ணி உனக்கு 5% நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ P of X equal to 0, here 5%, 1 divided by 2 pi e power x minus mu divided by the sigma the whole square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல நம்ம ஃபார்முலா ஒன்று எழுதுவோம். சரிங்களா? எஸ், இது டிபெண்டிங் அப்பான் திஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? எஸ், ஸோ அப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 5% டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்போ என்ன பண்ணணும்? சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் சொல்லிட்டு நான் டிசைனில் நான் வந்து என்னை சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா? டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆர் ஆவரேஜ் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு FCK plus 1.65 into S. ஹியர் 1.65 அப்படின்றது நமக்கு அந்த டாலரன்ஸ். ஓகேங்களா? டாலரன்ஸ்க்கு 5% வரக்கூடிய ஃபேக்டர் வேல்யூ என்ன பேஸ்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல. ஓகேங்களா? எஸ், 5% டாலரன்ஸாக இருக்கும்போது அதோட வேல்யூ 1.65. 50% டாலரன்ஸாக இருக்கும்போது அதனோட வேல்யூ 0. சரிங்களா? இந்த வேல்யூ நமக்கு 0. 50% எப்படி சொல்லுவாங்க? The compressive strength of the concrete attained only 50%. ஓகேங்களா? 50% டாலரன்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் மீன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ FCK is equal to FCK. Why? Because of K ஓட வேல்யூ நமக்கு 0 இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அப்போ FCK மீன் is equal to FCK plus 1.65 into S அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல 0 ஆகிடும். Kக்கு ஒரு வேல்யூ நமக்கு 0 போட்டுருவோம். ஸோ அதனால FCK மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ், இப்போ என்ன அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சது இல்லைங்களா? எஸ், அப்போ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா 28 days compressive strength of the concrete is known as characteristic strength, and the actual strength of the concrete should not fall 5% of the falling 5% of the test result is known as characteristic strength. ஓகேங்களா? This 5% is the tolerance. Based on this tolerance value, the average mean strength or target mean strength is equal to FCK plus K into S or 1.65 into S. The 1.65 is the factor values depending upon the tolerance. Okay, yes, depending upon the tolerance value. Okay, yes. So now S means here standard deviation. S means here standard deviation. Based on that grade of the concrete. The standard deviation கண்டுபிடிக்கிறது எத்தனை சாம்பிள் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இன்டர்வியூல क्वेश्चन கேட்டாங்க. ஓகேங்களா? எஸ், 30 number of samples are required. ஓகே, இந்த laboratory or site அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் 30 நம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம क्वेश्चन பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சில நேரத்துல क्वेश्चन வந்து இப்படி கேட்பாங்க. The sample test 100 sample test. ஓகேங்களா? 100 number of cubes are tested. Okay. Based on the characteristic strength, how many cubes are should be passed அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, how many cubes are should be passed அப்படின்பா. அப்போ 95 number of cubes வந்து நம்ம பாஸ் ஆயிருக்கணும். ஏன்? நீங்க தான் 5% டாலரன்ஸ் கொடுத்துட்டீங்களா? இது வந்து இப்படி, சரிங்களா? அதாவது 100 கியூப் கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை கியூப் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். 95% கியூப் வந்து பாஸ் ஆகிடும். ஏன்னா 5% டாலரன்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்க வந்து இதுக்கு சும்மா ஒரு கொஷின் தான். இது 100 கியூப் அப்படின்றது ஒரு கொஷின் தான். அதே 100 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுத்துக்கொண்டது மீன் பண்ணிக்க கூடாது நீங்கள். பட் ஆஸ் பெர் கோட் ஆஃப் IS 456/2000 the number of sample is 30 number of samples அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ M10 அப்போ ஓகே சார். அப்போ அந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் பேஸ் பண்ணி எங்களுக்கு எப்படி மாறுது? இது ஒரு டேபிள் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. ஓகேங்களா? சிம்பிளாக கேட்டு விட்ருவாங்க. அப்போது ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் FCK மீன்ஸ் கான்கிரீட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் M10லேருந்து M15. ஓகே, 10 to 15 வரும்போது 3.5,
20 to 25 ஓகே 20 to 25 அப்படிங்கும்போது நமக்கு 4 நமக்கு வரும் ஓகேங்களா மோர் தென் அதுக்கு மேலே யார் வந்தாலும் சரி ஓகேங்களா 25 மேலே யார் வந்தாலும் சரி 5 நமக்கு வந்துடும் சரிங்களா M15 to M10 to M15 3.5 20 to 25 4 30 to M50 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் minimum 30 number of samples are required for to finding the characteristic strength to finding this standard deviation value அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா ஸ்டாண்டர்ட் characteristic strength அப்படின்னா என்ன the test result should not fall in the 5% characteristic load என்ன the safest load what are the design load you are considering okay not only design load the strength of the concrete also should be the load should not be exceed 95% of the load in the lifetime of the structures அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் 90 characteristic load அப்படின்னா 95% safest load characteristic strength the test result should not fail or fall in the 5% of the test result actual strength of the concrete அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் okay yes that load value okay characteristic load என்ன that load value has not exceeding should not exceeding of probability of during the lifetime of the structures அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா this load value should not exceeding 95% of okay 95% of probability during the lifetime of the structures அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சிம்பிளா நான் வச்சுக்கோங்கப்பா this load should not exceed 95% ஓகேங்களா the lifetime of the structures அவ்வளவுதான் இதுக்கு பேர் தான் characteristic load அப்படினா characteristic strength அப்படினா test result should not fall in the 5% அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகே சோ இப்போ probability of failure of the structures எப்படி எல்லாம் possibilities இருக்கு சோ அதோட வேல்யூ நம்ம படிச்சிருக்கோமா 10 to the power of -2 10 to the power of -2 னு வரும்னு நம்ம சொல்லிருக்கோமா क्वेश्चंस நம்ம பாத்துருக்கோமா அப்ப அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணா நீங்க என்னென்ன கன்சிடர் பண்ணுவீங்க சார் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நோ நீட் டு கன்சிடர் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் 1 ஓகேங்களா அண்ட் டெட் லோட் என்ன ஓகேங்களா அப்போ டெட் லோட் என்ன பிளஸ் டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் என்ன அதை நீங்க பார்ப்பீங்க டிசைன் லோடு பார்ப்பீங்க அப்போ இது ரெண்டும் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்றத பார்ப்பீங்க ஒருவேளை எனக்கு கான்கிரீட் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்றது லோடு ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ ரெண்டு காம்பினேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஜென்ரலாக ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற நம்ம அப்போ FCK we are considering for the design based on FCK dead load plus live load and combination of FCK plus dead load plus live load அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஓகே எஸ் அப்போ இந்த FCK வேல்யூ ஃபர்ஸ்ட் கேஸ்ல FCK ஆக்சுவல் வேல்யூ less than the design strength of ஓகேங்களா FCK actual value greater than the sorry ஓகேங்களா greater than the sorry working load is yes okay so அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா FCK actual value வந்து பாத்தீங்கன்னா நமக்கு the concrete strength value is less than இப்படி எழுதிக்கணும் ஆக்சுவலா ஓகேங்களா அப்போ இப்படி வந்துடும் நமக்கு the actual value is less தான் கரெக்ட் okay the actual value is less than the strength of the concrete அப்ப strength of concrete வந்து இங்கதிகம் நம்ம actual value நமக்கு வந்து அதிகமா வருது அப்ப strength of concrete வந்து எங்க M20 னு வெச்சுக்கோங்க பட் எனக்கு M30 அந்த ரேஞ்ச் நமக்கு வருது சரிங்களா எஸ் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்திருக்கும் ஓகே இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே actual value is much greater than the design strength of the concrete அப்படி நாம சொல்றோம் ஓகேங்களா 1 ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா working load is much greater than the டிசைன் லோட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒர்க்கிங் லோட் வந்து எங்களுக்கு அதிகமாயிடுச்சு ஓகேங்களா டிசைன் லோட விட அப்போ இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் கான்கிரீட் M30 வேணும் நீங்கள் M20 தான் டிசைன் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வருது பட் ஆனால் டிசைன் நீங்கள் வந்து 80 கிலோமீட்டர் டிசைன் பண்ணியிருக்கீங்க ஓகே இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா நோட்ஸில் ஓகே நான் அனுப்பும்போது நோட்ஸ் சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுறேன் போத் ரெண்டுமே எக்ஸீட் ஆகுது உங்களுக்கு அப்போ ரெண்டுமே should not exceed the probability of failure நமக்கு என்ன சொன்னா 5% அப்போ both are exceeding 5% of the test result அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் it is a safe into failure அப்படின்னு சொல்றோம் அப்போ 95% of characteristic load is a safe the failure is possible into 5% அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சேம் plus 95% of loads are safe the failure is possible into the tolerance value 5% plus 95% is possible to failure the failure of the failure is the 5% so இது எல்லாத்தையும் நீங்க டிவைட் பை இதெல்லாம் பர்சன்டேஜ்ல இருக்கு டிவைட் பை 10 to the power of 4 போட்டுக்கோங்க 100 into 100 க்கு சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்க அடிச்சு போடிங்க அப்புறம் 9.75 to the power of -2 உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஆர் otherwise 0.00975 இருக்கும் எப்பவுமே நம்ம 2 டிஜிட் தான் அந்த வேல்யூ நம்ம சொல்லணும் so always the values comes under 10 to the power of -2 அப்படின்றது இப்படி தான் வந்துச்சு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन ஓகேங்களா எஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா probability of failureனா என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கிறது ஓகேங்களா characteristic strength பார்க்கறோம் லோட பார்க்கறோம் and அதனுடைய வேல்யூஸ் எவ்வளவு பண்ணலாம் 9.75 into 10 to the power of -2 இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல போட்டு பாரு டைம் இருக்காது உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது 1 மார்க் क्वेश्चन ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் சோ இந்த creep அப்படினா என்ன ஓகேங்களா creepனா என்ன ஓகேங்களா creep coefficient என்ன ஓகேங்களா அல்டிமேட்
சாரி லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ், ஷார்ட் டேர்ம் யங் ஸ்மாலஸ் எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? ஷார்ட் டேர்ம் யங் ஸ்மாலஸ் படிச்சோம். இப்போ லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ் என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா நமக்கு என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ், 1 minute. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக அந்த க்ரீப் அப்படின்றது என்ன, ஓகே, எதனால் நமக்கு வருது, ஸோ அதனால் நமக்கு என்ன எஃபெக்ட், ஓகே, இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஓகேங்களா, ஸோ அதனுடைய செல்ஃப் வெயிட்னால என்ன எஃபெக்ட் நமக்கு வருது, காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது காமன் தான். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்றத நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் பை க்ரீப்? The constant load or constant stress. ஓகேங்களா? ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு லோடுப்பா, சரிங்களா, ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ட்ரெயின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருது, சேஞ்ச் இன் லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் டவர் நம்ம பார்த்துருப்பீங்க, சரிங்களா? எலக்ட்ரிக் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 30 to 40 மீட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டவருக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, அந்த டெண்டான்ஸ், ஓகேங்களா, நல்லா டைட்டாக வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm 12 mm டயாமீட்டர் இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இப்படி சேகாகி நமக்கு கிடக்கும், சரிங்களா? ஸோ என்ன ரீசன்? திஸ் இஸ் த க்ரீப். ஒரு கான்ஸ்டன்டாக லோடு, அந்த கான்ஸ்டன்ட் லோடுன்றதுனா அவருடைய செல்ஃப் வெயிட். நான் 60 கிலோ தான், சரிங்களா, நான் என்னோட வெயிட் வந்து 60 கிலோ தான். என்னுடைய வெயிட்னால நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயின் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன், சரிங்களா? செல்ஃப் வெயிட்னால நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயின் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன், எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? என்னோட வெயிட் 60 கிலோ தான். ஓகே, எஸ். ஸோ டெய்லி நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் எஃபெக்டாக இருக்கலாம், சம் என்விரான்மெண்டல் சேஞ்சஸாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன் நமக்கு நிறைய இருக்கும். பட் நம்ம ஆஸ் பர் டிசைன் படி நம்ம என்னென்னா செல்ஃப் வெயிட். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த சம் கவுண்டர் வெயிட் நம்ம கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது மறுபடியும் நம்ம என்ன பண்ண டென்ஷன், இந்த இடத்துல புள்ளியில் வந்து டென்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல கவுண்டர் வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டென்ஷன் கிரியேட் ஆகும், மறுபடியும் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகே, கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சம் வெயிட் ஆட் பண்ணுவாங்க, 20 கிலோ 30 கிலோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ரயில்வே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ரயில்வே ஹைவே நமக்கு எதுக்கு, நம்ம வீட்டில் துணிக்காய போடுற கயிறு கூட பாருங்க, சரிங்களா, அது செல்ஃப் வெயிட்னு சொல்லலாம், நம்ம துணி நம்ம போடுற வெயிட்டும் கூட சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ பட் சம்திங் நமக்கு ஒரு சாக் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து க்ரீப் அப்படின்னு நம்ம சொல்றோம். கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் லோட் த ஸ்ட்ரெயின் வேல்யூ இஸ் இன்க்ரீசிங் இஸ் நோன் as க்ரீப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இது எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினா பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க ஆர் லோடுன்னு சொல்றீங்க, அதனால ஸ்ட்ரெயின் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, கரெக்டா? எஸ். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் லோடுனால ஸ்ட்ரெயின் இன்க்ரீசிங் இஸ் நோன் as இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம், கரெக்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நார்மல் கொஸ்டின் பார்த்து நீங்க வந்து க்ரீப் செல்ஃப் வெயிட் தானே, இது மறுபடியும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சவே கூடாது. ஓகே, இட் இஸ் நாட் கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன், எக்ஸப்ஷனல் கேஸ், ஓகேங்களா, நம்ம லோடு அப்ளை பண்ணல அப்படின்னா, ஓகேங்களா? எஸ். ஸோ இட் இஸ் அ பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஆர் இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது. த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் லோட் த ஸ்ட்ரெயின் வேல்யூ இஸ் இன்க்ரீசிங் டைம் டிபெண்டன்ட், ஓகேங்களா, டைம் independent and inelastic strain due to dead load or permanent load or self weight is known as creep அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? ஸோ அப்போ இதனால ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினுக்கும் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினுக்கும் ரேஷியோ என்ன, அதுதான் எங்கள் க்ரீப் கோஎஃபிஷியன்ட். த அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டியூ டு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி பிளாஸ்டிக் மட்டும் தான் இருக்கணும், அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். ஓகே, அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டிவைட் பை எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் இஸ் known as க்ரீப் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா? the ultimate creep strain divided by elastic strain based on the plastic strain மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ultimate plastic strain divided by elastic இப்படி வச்சுங்க, ultimate plastic strain divided by elastic strain. அப்போ elastic strain நமக்கு என்னது, இன்ஸ்டன்ட் லோட் அப்ளை பண்றதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெயின். அப்போ இதனோட வேல்யூ மொத்தமா 20 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் எலாஸ்டிக் வந்து 10, அப்போ பிளாஸ்டிக் வந்து 10, அப்போ 10 டிவைட் பை 10 நீங்க போடணும். டோட்டலாக 20 டிவைட் பை 10 போட்டீங்கன்னா 2 வந்துடும், ஆன்சர் தப்பா போயிடும், ஓகேங்களா? எஸ். எங்க ஆன்சர் தப்பா போகும்னு கேட்குறீங்க, தீட்டா வேல்யூ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வச்சு நீங்க லாங் டர்ம் யங் ஸ்மாலஸ் கண்டுபிடிப்பீங்க, சரிங்களா? அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் கொடுத்துறாங்க, ஓகே, அல்டிமேட் ஸ்ட்ரெயின் கொடுத்துறாங்க, எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் கொடுத்துறாங்க. டு ஃபைண்ட் அவுட் தி க்ரீப் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி லாங் டர்ம் யங் ஸ்மாலஸ்ன்றாங்க. அப்போ அந்த தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நீங்க பாட்டுக்கு 20 டிவைட் பை 10 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஆன்சர் வந்துடும். ஆனால் நமக்கு 10/10 தான் நமக்கு வந்து க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், so creep, constant stress or constant load, the strain value is increasing, inelastic strain, time dependent, self weight மட்டும்தான் or sustain load மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். creep coefficient ultimate creep strain ஓட elastic strain நம்ம சொல்லுவோம். it is depending upon the ஏஜ் டிபெண்டன்ட் நம்ம சொல்றோம், சரிங்களா? எஸ். அப்போ 7 டேஸ்ல அதோட வேல்யூ இருக்கும், க்ரீப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 டேஸ்ல எப்படி இருக்கும், 7 டேஸ்ல நமக்கு எப்படி இருக்கும், செல்ஃப் வெயிட் எப்படி இருக்கும், 7 டேஸ்ல வெயிட் அதிகமா இருக்கும், ஏன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ இனிஷியலா போர் பண்ண கான்கிரீட் எப்படி இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும், ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால வெயிட் நமக்கு அதிகமா இருக்கும், சரிங்களா? அப்போ க்ரீப் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அப்போ
அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டிவைட் பை எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் க்ரீப் கோஎஃபிஷியன்ட். அப்போ அல்டிமேட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து இனிஷியல் ஓகேங்களா பிளாஸ்டிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காங்கிரீட் நமக்கு என்ன இருக்கும் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போது 7 டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2.2 ஓகேங்களா. 7 டேஸில் 2.2, 1 இயரில் 1.1 இப்படி தான் வச்சுக்கோங்க. 1 இயரில் இப்படி வச்சுக்கோங்க. 1 வீக் இது சரிங்களா. இது 1 மந்த்து, இது வந்து 1 இயர். 1 இயரில் 1.1 சரிங்களா. அதில் வந்து ஒரு 40% இன்க்ரீஸ் பண்ணுங்க 1.6. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸில் 2.2 ஓகேங்களா. 1 மந்த் 1 வீக்கில் 2.2 அப்படின்னா 1 வீக்கில் 2.2, 1.6, 1.1. இந்த கொஸ்டின் இதை கொடுத்துருவாங்கப்பா, நீங்கள் ஒரி பண்ணி தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ரிலேஷன். அப்போ டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன ஆகுது குறையுது. இதை தெரிஞ்சுக்க தான் வேறு எதுவும் கிடையாது. ஓகே எஸ். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ்ட் டிபெண்டிங் அப்பான் தி க்ரீப் கோஎஃபிஷியன்ட். ஓகே அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ். அப்போ லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ்ட் ஃபார்முலா என்ன? ஷார்ட் டேர்ம் யங் ஸ்மாலஸ்ட் 1 plus theta. What is theta? Creep coefficient. This is depending upon the age factor. Okay, Newton per millimeter square. இந்த question ஒரு டைம் கேட்டுருங்க. Long term Young's modulus always less compared to short term Young's modulus. What is the reason? அப்படிங்கிறது creep coefficient. Short term Young's modulus we are not considered for the creep coefficient. Long term Young's modulus considered for the creep coefficient. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா. லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ் 1 + θ கீழே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வருது, அங்கே வந்து வரல. அப்போ க்ரீப் கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு வந்து மேட்டர், அதை மீன்ஸ் ஆன்சர் அப்படின்றது நமக்கு ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட். ஸோ இதான் வந்து க்ரீப்னா என்ன, அது எதனால் நமக்கு வருது, இன்எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா, க்ரீப் கோஎஃபிஷியன்ட் என்ன, லாங் டேர்ம் யங் ஸ்மாலஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு கான்செப்ட் இது. ஓகேங்களா எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா, ஒரு க்யூப்னு வச்சுக்கலாம். ஒரு க்யூபை உடச்சி அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, லோடு அப்ளை பண்ணுறீங்க, க்ரஷ் பண்ணிடுறீங்க சரிங்களா. அந்த லோடை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஒரு க்யூப் இருக்குது, லோடு அப்ளை பண்ணுறீங்க யூடிஎம்ல ஓகேங்களா, சிடிஎம் கம்பஷன் டெஸ்டிங் மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. இது வந்து க்ரஷ் ஆகிடுது, கிராக் ஆகிடுது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறீங்க, அதை ஓகேங்களா உடச்சிடுறீங்க ஓகேங்களா. அது பேர் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா என்னங்க, உடைக்கவே மாட்டேன்னா அதை சரிங்களா. சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண ஓகே சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க போகிறேன் இன்டெரக்டாக. அதுவும் எங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுக்குமா, கொடுக்காது. +- தான் நமக்கு அது இருக்கும் ஓகேங்களா. ஃபெயிலியரில் தான் நமக்கு இருக்கும். ஓகே அப்போ அந்த டெஸ்ட்லாம் என்னென்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, ஒரு மெட்ரோ சிட்டி ஓகேங்களா, ஒரு ஹைரேஸ் பில்டிங் இருக்குது ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. 50 ஃப்ளோர் இதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ இதனோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்த் ஓகே இன்னொரு 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பார்க்குறேன். அப்போ ஸ்ட்ரென்த் வந்து நான் அப்போ கட்டும்போது நான் வந்து M50, M20 கிரேடு, M50 கிரேடு, M30 கிரேடு ப்ரீடென்ஷன் மெம்பர் எல்லாமே யூஸ் பண்ணி கட்டிட்டேன் ஓகேங்களா. அப்போ 30 இயர்ஸ்க்கு ஒரு டைம் நான் வந்து செக் பண்ணணும் இது ஸ்ட்ரென்த் எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம உடச்சா டெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், அப்போ அல்ட்ராசானிக் பல்ஸ் டெஸ்ட், ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட், ஸ்கிமிட் ஓகேங்களா, ஸ்கிமிட் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சு அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது சரிங்களா. இப்போ இதுவும் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கொடுக்காது, +-15% டிபெண்டிங் அப்பான் தி இன்ஜினியரிங் இன்சார்ஜ். இன்ஜினியர் என்ன ஓகேனா ஓகே, இல்லைன்னா டெமாலிஷ் தான். ஓகே எஸ். ஸோ அப்படிங்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்லை இதான் நமக்கு வந்து ஜென்ரலாக ரீசன். ஓகே யார் அதர்வைஸ் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க ஓகே. ஸோ க்யூப் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு ஓகே. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வந்து க்யூபை போட்டார் ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கோர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம எடுப்போம் ஓகே, அது வந்து செகண்டரி. இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் ஓகே எஸ். சாம்பிள் உடைக்காமல் நம்ம பார்க்குறது ஓகே எஸ். ஸோ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் இன் தி சைட். இது வந்து கான்கிரீட் மட்டும் கிடையாது ஓகேங்களா. ஒரு சாலிடு பிளாக் ஸ்லாப் ஓகே, சாலிடு ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டீல் பிளான்ட், சூப்பர் ராய் பிளான்ட்லாம் நமக்கு சாலிட் பிளாக் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய யூபிவி டெஸ்ட் கிராக் எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்க்காது. ஏன்னா கிராக் இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. டென்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இஸ் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி யூபிவி டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகே. இந்த ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் வந்து ஸ்கிமிட் RH டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீபவுண்ட் ஹேமர் ஸ்கிமிட் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் நேம் வந்து நான் வச்சுக்கோங்க. அப்போ அதோட எனர்ஜி ஓகேங்களா ஒன்றும் கிடையாது. இந்த ரீபவுண்ட் ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைஞ்சிருக்கும். இந்த ரீபவுண்ட் ஹேமர் இங்கே இருக்கும், இதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும், மேலே ஒரு பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து இது வால் மேலே வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, டடக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் சரிங்களா. அதை வந்து மறுபடியும் இந்த இடத்துல சவுண்ட் வந்தால் இது வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து லாக் ஆகிடும்
இப்போ அதனுடைய நம்பரை நோட் பண்ணுறீங்க. நம்பரை நோட் பண்ணி நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணீங்க? ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணீங்களா, வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணீங்களா, இல்லை டவுனோட வெர்டிகல் அப்வோடா டவுனோடா, இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதோட நம்பரை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. நம்பர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த நம்பர் வந்து இன்பிட்வீனுக்குள்ளே வருதான்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல். அப்போ இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்போ அந்த எனர்ஜி ஜென்ரலாக இருக்கும் 2 to 2.5 இருக்கும் நியூட்டன் மீட்டர். சரிங்களா? எனர்ஜி ஆஃப் தி ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு பிளஞ்சர் இஸ் ஈக்குவல் டு 2 to 2.5 மீட்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஹார்டு கோர் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்காது. சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த், பிளாஸ்டிக் ஏரியா ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? உள்ள வந்து நீ ஏதோ ஒரு காங்கிரீட்டை போட்டு விட்டு மேலே 20 mm திக்னஸ் ஹார்டன் வச்சு நீங்கள் பிளாஸ்டிக் பண்ணி விட்ட. சரிங்களா? அப்போ வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். ஓகேங்களா? surface strength of the concrete only the plastic area or surface area மட்டும் நமக்கு கொடுக்கும். rebound strength or hardness கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? strength or hardness. rebound hammer is number directly proportional to strength of the concrete. இது நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். the rebound hammer is directly proportional, inversely proportional, not related, none of this above அப்படின்றாங்க. rebound hammer is directly proportional to the strength of the concrete அப்படின்னா அப்போ less than 20. ஓகேங்களா? 20 to 30, 30 to 40, greater than 40. ஓகேங்களா? less than 20 அப்படிங்கும்போது புவராக இருக்கும். ஃபேர். ஓகேங்களா? புவர், ஃபேர், குட், வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? less than 20, 20 to 30, 30 to 40, greater than 40. அப்போ 20 to 40 வரை நமக்கு வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? எஸ், இது ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல இதுலேயே கிராஃப் இருக்கும்பா. சரிங்களா? அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? காலேஜில் இப்போ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஓகே, எஸ், இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இது நாங்கள் படிக்கும்போது பார்த்துட்டோம். ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஓகே, நம்பர்ஸ் விஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். இந்த கிராஃப் பார்த்து நம்பர் நோட் பண்ண வேண்டியதான். இந்த 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் அந்த நம்பரை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸ் பண்ணுங்க. இந்த ரீபவுண்ட் ஹேமர் வேல்யூ இஸ் 30. சரிங்களா? ரீபவுண்ட் ஹேமர் வேல்யூ இஸ் 30. இந்த ஸ்ட்ரென்த் இஸ் வேரியஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 30 கேட்க கிடையாது, 35 சம்திங் அந்த இன்பிட்டிவ்ல தான் கேட்பாங்க. அப்போ less than 20 புவர். ஓகேங்களா? 20 to 30 ஃபேர். ஓகேங்களா? அடுத்தது 30 to 40 குட், greater than 40 வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? குட், ஃபேர், ஓகே, கரெக்டாக குட். சாரி, அது நமக்கு இதில் வந்து ஜிஏ குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ போயிடும்ல. குட், ஃபேர், ஓகே, குட், ஃபேர், புவர், வெரி புவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும் இல்லைங்களா? எஸ், இங்கே வந்து புவர், ஃபேர், குட், வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ சடனாக நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது என்ன உடனே ரிவிஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? என்ன நினச்சி பார்த்துடணும். ஏன்னா அப்போ மறுபடியும் எக்ஸாம் டைமில் வந்து இது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் டெஸ்ட்டுப்பா. ஒரு வேவ் வந்து உள்ளே போகுது. ஓகேங்களா? அது வந்து சினிசாய்டல் வேவா சம்திங் ஒரு வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபு வச்சுட்டிங்க. இந்த கியூபுக்குள்ள வந்து வேவ் இப்படி போகுது. ஓகேங்களா? எங்கேயாச்சும் கிராக் இருந்தது அப்படின்னா வேவோட ஸ்பீடு நமக்கு ஓகே, ஏன்னா வெற்றிடத்தில் நமக்கு என்ன அது ஒளி வந்து புகாது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் சயின்ஸில். ஓகேங்களா? ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? அப்போ நீங்கள் வேவை பார்க்கும்போது என்னன்னா ஒரு வேவ் இப்படியே போயிட்டு இருக்கும். சடனாக இப்படி நமக்கு வந்து கிராஃபில் தெரியும். அப்போ இந்த இடத்துல என்னப்பா இருக்குது, அப்போ இந்த இடத்துல சம்திங் இஸ் ப்ராப்ளம், அப்போ அந்த இடத்துல கிராக் இருக்குது. நமக்கு சம்திங் ப்ராப்ளம்னா கிராக்கு தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கிராக் இருக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இது வந்து கிராக் இருக்குது, உள்ள இன்டர்னல் கிராக் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, எஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வேவ், ஓகே, ஃப்ளோ ஆஃப் வேவ் சொல்ல. அப்போ அந்த வேவோட வேல்யூனா 3 to 5 km/s. நமக்கு 3 to 5 km/s வந்து பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகும். அங்கே வந்து 2 to 2.5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதோட டைம் செட் பண்ணுறீங்க மேக்ஸிமம் 10 to 5 to 10 செகண்ட். ஓகே, எஸ். ஸோ பல்ஸ், ஓகேங்களா? அந்த பல்ஸ் அந்த சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேவ் போதுங்களா, அந்த வந்து அந்த வேவோடைய 10 to 50 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பல்ஸோடைய செட் பண்ணுறீங்க. மோர் வெலாசிட்டி, சரிங்களா? மோர் வெலாசிட்டி லெஸ் டைம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த் காங்கிரீட் வந்து குட் அப்படின்னு அர்த்தம். என்ன ரீசன், இது ரொம்ப டென்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஹார்டாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், அது பாட்டுக்கு அந்த வேவ் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் கிராக் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் ஆகிடுவார். அப்போ டைம் வந்து டிலே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்க வேவுக்கும் இப்படி போயிட்டு வர வேவுக்கும் டைம் டிலே ஆகுமா? எஸ், அதனால தான் நமக்கு வந்து டிலே. அப்போ கிராக் ஸ்ட்ரக்சர். இப்போ மோர் வெலாசிட்டி மோர் ஸ்ட்ரென்த், மோர் நம்பர் ஆஃப் ரீபவுண்ட் ஹேமர் நம்பர்ஸ் more strength. அப்போ ரெண்டுமே directly proportional தான். அப்போ velocity is equal to distance per time. velocity is more means time is very less. அப்போ strength வந்து பார்த்தீங்கன்னா directly proportional அப்படின்னு சொல்லலாம். அப்போ more velocity less time அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. more velocity more strength, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ velocity equal to distance per time வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? crack deduction, ஓகே, ஆல்சோ ஃபைண்டிங் த டைனமிக் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. சொன்னோம் இல்லைங்களா, டைனமிக் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் 0.975 இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் இன்டூ இ பவர் சம் டி பவர் சம்திங் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? எஸ், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி இஸ் யூசிங் ஃபார் டைனமிக் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி, கிராக் டிடக்ஷன், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். ஓகேங்களா? எஸ், மோர் ஸ்ட்ரென்த் மோர் வெலாசிட்டி மோர் ஸ்ட்ரென்த் 10 to 50 செகண்ட்ஸ் அண்ட் 3 to 5 km/h அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ்.
ஸோ வெலாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்போ less than 2 ஓகேங்களா, less than 3 அப்படின்னா புவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து 3 to 3.5 அப்படிங்கும்போது மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குட் அப்படிங்கிறது 3.4 to 4.5, greater than 4.5 எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்ல, பஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்றது. பட் இந்த அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டைனமிக் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். டைனமிக் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ நோன் as இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட். ஓகேங்களா, எஸ். ஸோ இது ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டின் எழுதி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, why steel is most suitable for concreting work அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேஸ் மோஸ்ட் எக்கனாமிக்கல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, மோஸ்ட் எக்கனாமிக்கல் சார். ஓகே, இது உங்களுடைய எக்கனாமிக்கு வந்து ஃபீல் பண்ணு. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் மோஸ்ட் எக்கனாமிக்கலாக ஸ்டீல் தான் இருக்குது, அதை போடுங்க அப்படின்றேன். ஆஸ் பர் டிசைன் படி நீங்கள் வாங்க சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் போத் ஆர் ஈக்குவல், ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் போத் ஆர் ஈக்குவல் அட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட்டும் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் ஈக்குவலாக இருக்குது சார். அண்ட் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரெண்டும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குது சார், ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456/2000. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 1.2 10 to the power of -5 per degree Celsius. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் தி கான்கிரீட் இஸ் 1 to 1.1 10 to the power of -5 per degree Celsius சொல்லிட்டு இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சரிங்களா, இது ரெண்டு ஈக்குவலாக இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்காக தான் நாங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அலுமினியம், பிராஸ், காப்பர், அலுமினியம் வந்து 2.4, பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 1.8 to 2 நமக்கு வரும். காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.8 ரேஞ்ச் நமக்கு வந்துடும். அப்போ கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகம். அப்போ நமக்கு என்ன ஆகும், டிசைன் படி நமக்கு பாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, எஸ். அடுத்தது மோஸ்ட் எக்கனாமிக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 250, பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 600, காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு அதிகம். சரிங்களா, அப்போ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது 100 ரூபாய்க்குள்ள. ஓகேங்களா, மேக்ஸிமம் 100 rupeesக்குள்ள தான், 60 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் economical and coefficient of thermal expansion both are equal, approximately both are equal 1.2 to the power -4 degree Celsius அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இது எல்லாமே ஒரு கொஷின்ஸ் தான், இன்டர்வியூ கொஷின் தான். இது என்ன அப்படின்னா நம்ம அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்றது முக்கியம். கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் ஆஸ் பர் அடுத்தது வந்து சொல்லும்போது ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 this value is 1.2 to the power of -4 degree Celsius for the steel and concrete value approximately 1 to 1.1 to the power of -9. Other metals are more compared to this steel material அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா. ஓகே, அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா ஃபார் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போது என்ன, ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு, ஓகேங்களா, ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கு எவ்வளோ சாம்பிள் நம்ம எடுக்கணும், ஒரு ஸ்பெசிமன்னா என்ன, சாம்பிள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஜஸ்ட் அவ்வளோதான், 2 பேஜ். இது முடிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டாபிக் வந்து ஓவர். ஓகேங்களா, பேசிக் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்து டேரெக்டாக போகக்கூடியது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன, அல்டிமேட் மெத்தட்னா என்ன. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா ஃபார் தி கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்பெசிமன் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 கியூப் தான் ஒரு ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லுவோம். 1 ஸ்பெசிமன் மீன்ஸ் 1 கியூப். 1 சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, 1 சாம்பிள் அப்படின்னா 1 ஸ்பெசிமன் அப்படின்னா ஒரே ஒரு கியூப் தான் ஒரு ஸ்பெசிமன். 1 sample is equal to 3 numbers of cube அப்படின்னு சொல்கிறோம். 1 sample is equal to 3 number of specimen கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, 1 அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாம்பிள் அப்படின்னா 3 கியூப் அதில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு 3 நம்பர் ஆஃப் கியூப்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சைட் இன்ஜினியருக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஸ்பெசிமனை கேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சாம்பிள் எடுங்க, ஒரு சாம்பிள் எடுங்க. ஒரு சாம்பிள் அப்படின்னு உங்களுக்கு மேலே இருக்க 1008 சொல்லிட்டோன்னா ஒரு சாம்பிள் அப்படின்னா 3 கியூப் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒரு சாம்பிள்னா ஒரு கியூபை கேஸ்ட் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு சாம்பிள் அப்படின்னா 3 கியூப் இருக்கணும். ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 சாம்பிள் கேஸ்ட் பண்ணுங்க பண்ணுறாங்க. இப்போ 3 சாம்பிள் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, 9 கியூப்ஸ் கேஸ்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ டெக்னிக்கல் அதாவது ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டாக டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. மினிமம் 3 சாம்பிள்ஸ் ஆர் ரெக்யூர்ட் ஃபார் டு கன்ஃபார்மிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் பேஸ்ட் ஆன் 3 days 7 days 28 days. அப்போ 3 சாம்பிள், ஓகே, 3 சாம்பிள் 3 days கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கியூப் போலக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 கியூப். ஓகேங்களா, 3 நாளில் 3 கியூப், 7 நாளில் 3 கியூப், 28 daysல 3 கியூப் அப்படின்றதான் மீனிங். அப்போ மொத்தம் 9 கியூப் நீங்கள் கேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஓகே, நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட் நீங்கள் போகிறீங்க. RMC வெஹிக்கிள் வந்துருச்சு, RM கியூப் வெஹிக்கிள் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ அதில் எத்தனை சாம்பிள் நீங்கள் போடணும். சரிங்களா, அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ 6 up to 5 M கியூப்ல 1 to 5, 6 to 15, 16 to 30, greater than 30 to 50, greater than 50 அப்படிங்கும்போது எத்தனை கியூப் போகணும். ஜென்ரலாக நம்ம வந்து எப்பவுமே 3 சாம்பிள் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இது வந்து நமக்கு சைட்டில், ஓகேங்களா, நீங்கள் சைட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் 9 கியூப் போனால் கான்ட்ராக்டர் போட்டுருவார், 9 கியூப் போட்டுருவார். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம், 1 to 5 நம்பர் ஆஃப் சாம்பிளுக்கு எத்தனை, 1 to 5 நம்பர் ஆஃப் M கியூப் கான்கிரீட் எத்தனை சாம்பிள் போடுவீங்க. ஓகேங்களா, 1 சாம்பிள் போடணும். 1 சாம்பிள் அப்படின்னா எத்தனை கியூப்ஸ், 3 சாம்பிள்ஸ் அப்படின்றது 3 கியூப்ஸ் ஸ்பெசிமென்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட்
அப்போ 1 to 5 அப்படிங்கும்போது 1 சாம்பிள், 16 to 15 அப்படிங்கும்போது 2 சாம்பிள், 16 to 30 அப்படிங்கும்போது நமக்கு 3 சாம்பிள், 30 to 50 அப்படிங்கும்போது 4 சாம்பிள். கிரேட்டர் தென் 50 ஓகேங்களா, கிரேட்டர் தென் 50 ப்ளஸ் எக்ஸ் சொன்னோம் அப்படின்னா 50 வரும், நமக்கு 4 சாம்பிள் தெரிஞ்சிருச்சு. அப்போ 50 ப்ளஸ் இன்னொரு 50 m கியூப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு 50 m கியூபுக்கும் மோர் தென் 50க்கு மேலே ஓகேங்களா 50 வந்துருச்சு. ஒவ்வொரு 50 m கியூபுக்கும் நீங்கள் ஒவ்வொரு சாம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ 51 m கியூப் வந்துருச்சு, அப்போ +1 ஏன்னா மோர் தென் 50 வந்துருச்சு இல்லைங்களா. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 m கியூப் வந்துருச்சு. இப்போ இங்கே போட்டுருவோம் பாருங்க ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க இதை, இப்போ அப் டு 50 வரணும் 4 சாம்பிள் சொல்லிட்டீங்க. அப்போ 51 வந்தால் என்ன பண்ணுவீங்க, மோர் தென் 50 போயிடுச்சு, அப்போ ப்ளஸ் ஒரு சாம்பிள் 4 + 1 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க கரெக்டாக. இப்போ 99 வந்துருச்சு, ஏன்னா 50 எங்களுக்கு ஆட் ஆகல, அப்போ அதே 5 சாம்பிள் தான். 100 வந்துருச்சு, 100 வந்தாலும் எனக்கு அதே 5 சாம்பிள் தான். 101 வந்துருச்சு, 50க்கு ஒரு சாம்பிள் போட்டுக்குவீங்க 4 + 1. இப்போ 100க்கு மேலே போயிடுச்சு, அப்போ அதில் ஒரு சாம்பிள் 4 + 1, அதுக்கு மேலே ஒரு சாம்பிள், அப்போ 6 m சாம்பிள் நம்ம போடணும் சரிங்களா. 4 + 1 நம்பர் ஆஃப் சாம்பிள் ஃபார் ஈச் அடிஷன் ஆஃப் 50 m கியூப் ஆஃப் கான்கிரீட். ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஜென்ரலாக நம்ம போடக்கூடியது வந்து 3 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா +or -15%. இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் ஷுட் நாட் ஃபால் இன் தி +or-15 ரிசல்ட் அப்படின்னு 15% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். இந்த சாம்பிள் ஓகேங்களா, இந்த ஜென்ரல் சாம்பிள் இஸ் 3 நம்பர் ஆஃப் சாம்பிள் ஓகே. அப்போ அந்த ஜென்ரல் 3 சாம்பிள் சொல்கிறீங்க, அப்போ அந்த கான்கிரீட் குவான்டிட்டி எவ்வளோ வரும், 16 to 50 m, ஸோ 16 to 30 m கியூப் அப்படின்னு சொல்கிறோம். 1 to 5, 6 to 15, 16 to 30, 30 to 50, greater than 50 ஓகேங்களா. greater than 50 வந்ததுக்கு அப்புறம் every 100 m cube of every 100 m cube of concrete should be add for 1 number of samples. 1 sample is equal to 3 number of specimen, 1 specimen is equal to 1 number of cubes. Next compliance requirement. ஓகேப்பா, இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும், நமக்கு நான் ஓவர்லேப்பிங், அது என்ன சார் 4 நம்பர் ஆஃப் நான் ஓவர்லேப்பிங் அப்படின்றீங்க, அதாவது 4 நம்பர் ஆஃப் சாம்பிள் எடுத்துறீங்க, 1 2 இது 1 ஓகேங்களா. அதேமாதிரி 1 2 இது ஒரு சாம்பிள், அடுத்தது இது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள் ஓகேங்களா, இது ஒரு சாம்பிள், 3 நம்பர் ஆஃப் கியூப் எடுத்துட்டீங்க. இப்போ இந்த டெஸ்ட் ரிசல்ட் தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது 4 நம்பர் ஆஃப் நான் ஓவர்லேப்பிங் ரிசல்ட், இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓவர்லேப் ஆகக்கூடாது, இதனுடைய ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஓவர்லேப் இந்த 4 நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து ஓவர்லேப்பிங் ஆகக்கூடாது. அப்போ அந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வேல்யூ ஷுட் நாட் விச் ஒன் இஸ் லெசர் அப்படின்னு சொல்லி, சாரி விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப் டு சம் கிரேட் ஆஃப் கான்கிரீட், த டெஸ்ட் ரிசல்ட் ஷுட் நாட் ஃபெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் should be greater than the 2 result. அப்போ நமக்கு என்ன வரும், up to M15 grade of concrete FCK plus 3 ஓகேங்களா, FCK plus 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ், இதே வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்க்குறீங்க, இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது FCK -3, இது 4 நம்பர் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4 சாம்பிளை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது, இது வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றும், இது ஒன்று தனி, இது ஒரு தனி, இது ஒரு தனி, இது should not fall in the FCK -3 அப்படின்றோம். up to M15 grade of concrete. M20 grade of concrete அப்படிங்கும்போது FCK -4 for individual, M20 and above ஓகேங்களா, M20 and above FCK -4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங் டிஸ்டன்ஸ் FCK +3 or FCK plus 0.825, 50% of this factor value 1.65 இருக்குங்களா. 1.65ல வந்து பார்த்தீங்கன்னா 16 2 5 நம்ம போடுறோம், டிவைட் பை 2 16 5 போடுவோம் சரிங்களா. எஸ், 1.65 தானே, அப்போ 8 இதில் வந்து மறுபடியும் 2 1 5 ஓகேங்களா. எஸ், ஆஃப் ஆஃப் திஸ் வேல்யூ கேவோட வேல்யூ FCK plus 0.825 into sigma, 50% ஆஃப் தி கேரிஸ். அப்போ மீனிங் நமக்கு என்ன பண்ணுது, அங்கே 5% டாலரன்ஸ் கொடுத்தீங்க அவ்வளோ வந்துச்சு. அப்போ இந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணீங்க, டாலரன்ஸ் 50% கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டாலரன்ஸ் அதிகம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு மீனிங் ஓகேங்களா. அப்போ 10% கூட கொடுத்துருந்துருக்கலாம் ஓகே. அது மறுபடியும் நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் ஓகே. இப்போ இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்கப்பா, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. M15 grade of concrete ஓகேங்களா, 4 number of non overlapping test results should not fall in 4 number of non overlapping test result, which one is greater, FCK plus 3 or FCK plus 0.825 into sigma, which one is greater. முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட் FCK -3 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. M20 grade of concrete FCK plus 4 or FCK plus 0.825 into sigma or FCK -4 for the individual test result முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் இன்ஜினியர் ஓகேங்களா, ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஆர் LNT வாட் எவர் ஓகே, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆஸ் பர் கோட் ஆஃப் IAS 456 இதனோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்ன. இப்போ ஒரு காங்கிரீட் ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ
கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா, பிலோ கிரவுண்ட் லெவலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. ஒரு கோர் வால் ஆர் சம் ரீடைனிங் வால் ஓகே, ஒரு பேஸ்மெண்ட் வால் கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M20 ஓகே. ஸோ இப்போ இந்த M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் நீங்கள் போட்டிங்க, கியூப் டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் ரிசல்ட் எங்கள் M20 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல ஓகேங்களா. எனக்கு மினிமம் M20 வரணும், எங்கள் M20 வரல, ஒரு 19 தான் வருது நமக்கு ஓகேங்களா, ஆர் ஒரு 18 தான் வருது. அப்போ எனக்கு கியூப் போட்டது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ ஆக்சுவல் டெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் ஓகேங்களா, கன்சல்டன்சியில் போயிருக்கீங்க, கன்சல்டன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கோ ஃபார் தி கோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கோர் டெஸ்ட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா. அப்போ கோர் டெஸ்ட் கலெக்ட் பண்ணுறீங்க, சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்க, 100 mm டயாமீட்டர், ஹைட் வந்து 180 mm ஆர் 200 mm ஓகேங்களா. கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட டெஸ்ட் ரிசல்ட் கண்டுபிடிங்க. அப்போ அந்த கோர் டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும் ஓகேங்களா, அந்த சிலிண்டர் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், 0.85 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அப்படின்னு நமக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோர் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா, IS 456 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் இன்ஜினியரிங் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே, ஆஸ் பர் இன்ஜினியரிங் இன்சார்ஜ் ஓகேங்களா. இது வந்து கோர் சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணுறது இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பிளேட்டு ஓகேங்களா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பிங் பண்ணுறோம் ஓகே. 1 minute மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேப்பிங் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, சாம்பிளை கட் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல வந்து அண்டுலேஷனாக இருக்கும், இங்கே வந்து அண்டுலேஷன் வந்து உடச்சி எடுத்துருப்பீங்க ஓகேங்களா, 2 ஏரியாவும் அண்டுலேஷன் இருக்கும். அப்போ இதனால் ஒரு பர்டிகுலர் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி மீன்ஸ் அதை கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி ஈக்குவலாக வந்து யூனிஃபார்ம் சைஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கேப்பிங் பண்ணுறோம் சரிங்களா. பேராபின் வேக்ஸ் ஓகேங்களா, வேக்ஸ் நம்ம வந்து இந்த பிளேட் ஃபார் ஈவன் ஓகேங்களா, இது வந்து பிளேட்டு ஃபார் ஈவன் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா, எதுக்கு இந்த வேக்ஸ்க்கு ஓகே. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the core strength result okay, the core strength for average value is equal to 85% of cube strength அப்படின்னா ஏன் என்ன ரீசன், இது சிலிண்டருப்பா சரிங்களா. அங்கே படிச்சோம்னா 80% ஆஃப் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் கியூப் ஸ்ட்ரென்த்னு படிச்சோம்னா சேம் அதே தான் நமக்கு இது ஓகேங்களா. நோ இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட், அப்போ இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்க, இது வந்து ஆவரேஜ் இது சரிங்களா. அப்போ 3 சாம்பிள் எடுத்து ஆவரேஜ் பண்ணிக்கிறீங்க, ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக 85% ஆஃப் கியூப் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது மினிமம் 70% இருக்கணும் சரிங்களா. இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவலாக ஆக்ட் ஆகும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் எப்பயும் கம்மியாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் லெஸ் கம்பேர்ட் டு யூனிட் எனர்ஜி அப்படின்றது ஞாபகம், அது நமக்கு காமன் தானே, A+B² அடுத்த இல்லைங்களா. ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ல சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா. இப்போ இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட் லெஸ் தென் 75% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ரிசல்ட் ஷுட் பி 85% அது கியூப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்பயுமே ஸ்டாண்டர்ட் கோடை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் சரிங்களா. கோடை சொல்லிட்டாவே அவங்க பேசவே மாட்டாங்க ஓகே. எஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ்ப்பா ஓகேங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஓகேங்களா. நம்ம எப்பயுமே வந்து இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் yield strength is equal to 250 ஓகேங்களா. வாட் இஸ் த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் 0.87 F5 ஓகேங்களா. ஃபேக்டர் ஆஃப் 50 1.15 டிவைட் பண்ணுவீங்க 0.87 F5 நமக்கு வந்துடும். ஆனால் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டேரக்ட்லி டேக் ஃபார் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஓகேங்களா. அவங்க ஸ்ட்ரெயின் வேல்யூ வச்சு நம்ம போடுவோம் லிமிட் ஸ்டேட் மெத்தடில், இவங்க டேரெக்டாக ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. காங்கிரீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு ஈக்குவல் தான், ரெண்டுமே எலாஸ்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்னு தான் அவர் அஷ்யூம் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி மெம்பர் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்டீல் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதாவது வந்து பிரிட்ஜினுடைய கர்டர் டிசைன் பண்ணுறது, வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணுறது, டேம் டிசைன் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய சைஸ்க்கு வரது ரீசன் வந்து நமக்கு காரணம் வந்து இதுதான். அங்கே ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், காங்கிரீட்டோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் வி ஆர் நாட் அலோவிங் கிராக் ஆல்சோ, கிராக் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். அப்போ கிராக் அலோவ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு எதுக்கு ஸ்டீல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து திக்னஸ் ஆஃப் காங்கிரீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே படிப்போம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் போகணும், வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தி ஸ்டீல் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 பேஜ் நம்பர் 80 ஸ்டார்ட் ஆகுது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஓகேங்களா, ஒவ்வொரு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இதை சொல்லுவாங்க ஓகேங்களா. எஸ், சீரியல் நம்பர் 1 ஓகேங்களா. இப்போ டைப் ஆஃப் ஸ்டீல், கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஓகேங்களா. 250க்கு என்ன, 415க்கு என்ன ஓகேங்களா. தி டென்ஷன் ஓகேங்களா, டென்ஷன் மெம்பர் ஓகே த ஸ்டீல் சைஸ் அப் டு 20 mm டயாமீட்டர் அப்படிங்கும்போது 140 230 Nm/mm² அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. 140 230 அப் டு இப்போ மோர் தென் 20 அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா மோர் தென் 20 அப்படிங்கும்போது 130 230 Nm/mm². இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. கம்ப்ரஷன் காலம் 130 190 ஓகே. கம்ப்ரஷன் காலம் அப்படிங்கும்போது சிக்மா XC அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, சிக்மா XC அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் compression bar in slab ஓகேங்களா. அதாவது compression bar in slab or slab or beam the concrete taken into the account ஓகேங்களா. concrete taken into the account அதாவது compressive stress வந்து காங்கிரீட் எடுத்துக்குது அப்படின்னா 1.5 into m into
சரௌண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட், அதாவது எஃப்சிகேன்னு சொல்லலாம், ஆர் பாண்ட் ஸ்ட்ரென்த் கூட சொல்லிக்கலாம். 1.5 into m into sigma CBC, ஓகேங்களா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, 1.5 into m into sigma CBC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் சிக்மா எக்ஸி, விச் ஒன் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஒன் இஸ் லெஸ், ஓகேங்களா. அங்கே பார்த்தது விச் ஒன் இஸ் கிரேட்டர். ஸோ அந்த விச் ஒன் இஸ் லெஸ், விச் ஒன் இஸ் கிரேட்டர், அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது, சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ரஷன் இன் பார்ஸ், ஓகேங்களா. 1 minute. ஓகே, பூஜை நடக்குது கோயில்ல. ஓகே, ஸோ கம்ப்ரஷன் பார்ஸ் அண்ட் பீம்ஸ். ஓகே, காங்கிரீட் டேக்கன் இன்டு த அக்கௌண்ட் 1.5 into m into sigma CBC, ஓகேங்களா. விச் ஒன் இஸ் லெசர் அண்ட் சிக்மா எக்ஸ், விச் ஒன் இஸ் லெசர், ஓகேங்களா. இதே காங்கிரீட் கேனாட் டேக்கன் இன்டு த அக்கௌண்ட், அப்போ காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல அப்படிங்கும்போது என்னன்னா அப் டு 20 mm டயாமீட்டர் அப்படிங்கும்போது 140 190, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 mm 130 190. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 140 வரும், 2 230 வரும், அவ்வளோதான். மீதி எல்லாமே அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 2 140, ஓகேங்களா. அப் டு 20 mm டயாமீட்டர் வந்து 140 140, ஓகேங்களா. 230 வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே டென்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு 230, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 130 190 1.5 into m into sigma CBC. இது எதுக்கு அப்படின்னா, இது நம்ம மனப்பாடம் என்னதான் மனப்பாடம் பண்ணியிருந்தோம், கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஒரு டவுட் நமக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்காக சும்மா நான் 2 140 2 230, ஓகேங்களா. 2 140 2 140 2 230 அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபவுண்ட் பாஸ், இதெல்லாம் கோட் புக்கில் கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபவுண்ட் பாஸ், இது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபவுண்ட் பாஸ் FE 500, ஓகேங்களா. FE 500 ஹைல்டு, FE 415 ஹைல்டு ஸ்ட்ரென்த் 3 பாப்ஸ் தான். இப்போ FE 500 போடும்போது நமக்கு, சரிங்க, FE 500 போகும்போது அதோட வேல்யூ வந்து 0.55 into FI எடுத்துக்கணும். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 0.55 into FI. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபார் வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் பாஸ் கொடுத்துறாங்க. வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் பாஸ் அப்படிங்கும்போது நமக்கு 230 Newton/mm². இந்த 2 1 mark தனியாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின், ஓகேங்களா. இது டேபிளில் வருது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கேட்குறது. ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபவுண்ட் பாஸ் கிரேட் ஆஃப் steel is, okay, our characteristic strength of steel is 500, okay. What is the value of permissible stress? 0.55 into FY அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னு பார்த்தோம், ஓகேங்களா. கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ன வேல்யூ பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்டு ஸ்ட்ரென்த் எப்படி அனலைஸ் பண்ணுறது, பேசிக் 1 mark கொஸ்டின் கம்பல்சரி. இது எல்லாமே ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நான் அந்த வருஷம் நான் கேட் எழுத போகிறேன், சரி, நெக்ஸ்ட் இயர் நான் கேட் எழுத, இந்த வருஷம் நீங்கள் எழுதுங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓரளவு நான் படிச்சிருந்துருக்கணும், சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் கேட் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் RCC படிச்சுட்டு, ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படிங்க, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு பேசிக் கொஷின். இது வரலும் கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதில் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸு, சரிங்களா. ஒரு பேசிக்காக சிவில் இன்ஜினியர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் RCC மெம்பர்ஸ், ஓகேங்களா. RCC மெம்பர்ஸில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், WSM, ஓகேங்களா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், ஓகேங்களா, அல்டிமேட் மெத்தட், ஓகேங்களா, அல்டிமேட் டிசைன் மெத்தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகே, இந்த அல்டிமேட் டிசைன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் அனாலிசிஸ் நம்ம படிச்சிருவோம். இது ரெண்டும் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். இது வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இதை கம்பேர் பண்ணும்போது லிமிட் ஸ்டேட் மெத்தட் அதிகம் படிப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பேசிக்கெல்லாம் நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். என்ன ஃபார்முலா எப்படி வந்தது, என்ன எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே TNPSCயில் எத்தனை கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருப்போம், இதை படிச்சிருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த பேஜும் மிஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு கான்செப்டும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.